படத்தோட ஆரம்பத்துல ஒரு மலை குகைக்கு கீழ ஒரு காளி மாதிரியான ஒரு அரக்க தெய்வத்தை சில பேர் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு வினோதமான சடங்கும் நடக்குது. அங்க ஒருத்தி ஒரு கல்லை எடுத்து வந்திருந்தவங்களோட தலையில நச்சு நச்சுன்னு அடிச்சு ரத்தத்தை வடிச்சு அத அந்த இருக்கக்கூடிய காளி தெய்வத்துக்கு படைக்கிறா. இப்ப கட் பண்ணா நம்ம கதாநாயகி ரத்த வெள்ளத்துல நடக்க முடியாம நடந்து வர்றா. அங்க ஒரு பொண்ணும் இருக்கா. அவ அம்மா ஹனிய நீங்க பாத்தீங்களா, அவளை காணோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப டைட்டில் போடுறாங்க. படத்தோட பேரு ஹனி. பிளாஷ்பேக்ல நம்ம கதாநாயகன் அங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் போட்டு பொழக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவன் ஆபீஸ்லயே பில்லி சுனிய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையில இருந்தே தூக்கிடுறாங்க. இவனும் அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தவன் தன் பொண்டாட்டியும் திட்டிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குழந்தை தான், இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த அந்த அரக்க தெய்வத்தோட போட்டோ எல்லாத்தையும் வச்சு இங்கேயே வழிபட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள்லயே நம்ம பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சமாவது பணம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. இதை பாரு, பணத்துக்காக என்ன டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகும்போது அங்கேயும் சில பேர் வந்து இவனை வீட்டை விட்டு அனுப்புங்க, இவன் பில்லி சுனி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வீட்டு ஓனர், ஏன்பா நீ வாடகையே கொடுக்க வேணாம், தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம கதாநாயகன் இதை எதிர்பார்த்த மாதிரி லாரியை கொண்டுட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம டவுன்ல நம்ம கதாநாயகி குடியிருக்காங்க. அந்த நேரத்துலதான் தான் பொண்ணுக்கு பாட்டு கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு டீச்சர்ட்ட போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணும் நானும் இப்போ நீங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் நான் டீச்சரா ஒர்க் பண்றேன், நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்றா. அங்க இருக்கிற வீட்டு ஓனர் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து மடியில உட்கார வச்சுக்கிறாரு. அப்பவே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி நிரடல் ஏற்படுது. நம்ம கதாநாயகன் புது வீட்டுக்கு வந்தும் அவன் மறுபடியும் பில்லி சூனிய வேலை தான் ஆரம்பிக்கிறான். அப்ப வீட்டுக்கு வித்தியாசமான ஒருத்தன் வந்திருக்கான். உன் பொண்ணுனாலதான் இந்த விஷயமே மாறப்போகுது, உன் பொண்ணுக்காகத்தான் இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிட்டேன், பல லட்சம் நம்ம சம்பாதிக்கலான்ற ஆசையும் காட்டுறான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கதாநாயகி, உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா தயவு செஞ்சு நம்ம பொண்ணை இதுல ஈடுபடுத்தாத அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறா. இதனால கடுப்பானவன் அவளை போட்டு சப்பு சப்புன்னு அறைய ஆரம்பிக்கிறான். இப்போ மேல் வீட்டுக்காரங்க இப்ப கீழே வர்றாங்க. இப்ப அந்த தாத்தா, தம்பி எந்த சண்டையா இருந்தாலும் நீங்க வெளியே போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்போ அங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ஸ்கூல்ல நம்ம கதாநாயகி கிட்ட அந்த பாட்டு டீச்சர் வீட்டுல பிரச்சனை வர்றது சகஜம் தான், ஆனா பொண்ணு முன்னாடி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. இதே தருணத்துல நம்ம பொண்ணு அங்க வர்றா. அம்மா நீங்க சண்டை போடாதீங்கம்மா, அப்படியே சண்டை போட்டாலும் என்ன மேல் வீட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்றா. ஏண்டா பாப்பான்னு கேட்கும்போது அந்த தாத்தா நைட்டு தூங்கும் போது அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், அது நினைச்சு தான் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி இனிமே சண்டை போட வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றா. நம்ம ஹீரோ மொட்டை மாடியில உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கதாநாயகி அவன் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னு சொல்றா. இதை பாரு, பழையபடி வந்தவன் யாரு, அவன் என்ன பண்றான் அப்படிலாம் கேட்டேன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். நான் அதை பத்தி கேட்க விரும்பலங்க, நம்ம சண்டை போடுறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே ஆகல, நம்ம பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கதாநாயகன் ஒண்ணு சொல்றான், கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றான். சரிங்க, ஆனா நான் வெக்கேஷன் மாதிரி வரல, நான் சாமியாரை நான் பார்க்கணும், அதனால நான் ஆசிரமத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது, சரி நானும் அவருக்கு ஒரு வேலை இருக்கு அதனால நானும் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இப்ப ரெண்டு பேருமே வெவ்வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதாநாயகி நேர ஆசிரமத்துக்கு போறா. அங்க போய் தங்குறப்போ அங்க அவருக்கு புதுசா ஒருத்தர் பழக்கமும் கிடைக்குது. கதாநாயகன் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்தவர் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இன்னொரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கான். இப்ப மூணு பேரும் சேர்ந்து ஏதோ மந்திர மாதிரி சொல்லிட்டு நாக்க மட்டும் வெளியே நீட்டி ஆன்னு கத்துறாங்க. இப்ப ஆசிரமத்துக்கு போனவங்க சாமியாரை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம கதாநாயகன் வந்துடுறான். இந்த கதாநாயகனை பார்த்த அங்க வேலை செய்யற ஒருத்தர், இந்த பாப்பா அங்க கூட ரொம்பவே பழகிட்டா, நாங்க எப்பயாவது பாப்பா வந்து பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்காக அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம கதாநாயகன் தன் பொண்ணை புது வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு வர்றான். அங்க கூட்டிட்டு வரும்போது ஒரு வேலைக்காரி அந்த வீட்டை பாத்துக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டுல சில சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரி ஒரு பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த காமிச்சு இதை வச்சு பிராக்டிஸ் கொடு அப்படின்னு சொல்ல வைக்கிறா. இப்ப நைட்ல நீ இங்க வந்தும் திருந்தல, கடைசி வரைக்கும் நீ பில்லி சுனியமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா நம்ம கதாநாயகி. இதை கேட்ட நம்ம ஹீரோ, இதை பாரு நமக்கு கொஞ்சம் பணமும் கிடைச்சிருக்கு, நம்ம பொண்ணை வச்சு நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்றான். இந்த பணத்தை பார்த்த நம்ம கதாநாயகியும் கொஞ்சமா மனசு மாறுறா. மறுநாள் தான் பொண்ணு கிட்ட அப்பா என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேளுமா அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம கதாநாயகன் அவனோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்கு போறாங்க. அங்க ஒரு சாமியாரு ஒரு மூட்டையில கட்டின ஒரு விஷயத்த தான் பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு. அந்த பொண்ணு உள்ள ஏதோ நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பயப்படுறா. வாங்கிக்கமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க வைக்கிறாங்க. அங்க இருந்து கிளம்பும் போது பூசாரி, இந்த பொண்ணு வயசுக்கு வராம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப நேரா வீட்டுக்கு வந்தவங்க தான் பொண்ணை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறா. அதே மாதிரி அந்த பையில இருந்து அவுக்கும் போது உள்ள ஒரு பூனை இருக்கு. அந்த பூனையை கட்டிட்டு அந்த பூனை கிட்ட நாம என்ன செய்யணும் அப்படின்ற பிராக்டிஸையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா ஒரு நாள் வருது. அந்த நாள்ல தான் பொண்ணுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு பெரிய ஒரு கயிறை எடுத்து அந்த பூனைய தூக்குல தொங்க விடுறா. அந்த பூனை நிறமாசமா இருக்கிறதுனால அதோட குட்டிங்க எல்லாம் அது வயிறுல இருந்து கீழே விழுகுது. இப்படி ஒண்ணு ஒன்னா தரையில விழுந்து செத்து போகுது. அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வைக்கிறா நம்ம சின்ன பொண்ணு. மறுநாள் அந்த பூனையை கொடுத்தவங்க கிட்ட காசை கொடுத்து இன்னும் எங்களுக்கு நிறைய பூனை தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையா யாரு வந்தாலும் அவங்கள ஒரு டாக்டரை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானும் போடுறாங்க. இதே தருணத்துல நம்ம கதாநாயகிக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருக்கு. அவளுக்கு கொடுக்கறதுக்காக
அதுக்காக நம்ம வேலைக்காரி ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்த ஒரு காளான கடைஞ்சுகிட்டு இருக்கா. இப்போ நம்ம கதாநாயகன் நேரா அந்த வேலைக்காரி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இப்பதான் தெரியுது அந்த வேலைக்காரியை அவன் கரெக்ட் பண்றான். இப்ப காளான் கடந்து அந்த சூப்பை எடுத்துட்டு போய் நம்ம கதாநாயகி கொடுக்குறாங்க. இதனால நம்ம கதாநாயகி இன்னும் முடியாம போகுது. இதை பார்த்தவங்க வெளியில இருந்து ஒரு டாக்டரை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த டாக்டர் இன்னும் உடம்பு முடியாம போகிறதுக்கான இன்ஜெக்ஷனை போட்டுட்டு போறா. இப்ப நைட்ல ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம பாப்பா எழுந்து பார்க்கும்போது அவள மாதிரியே பூனை மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு அங்க வர்றா. நீ யாருன்னு கேட்கும்போது நான் ஆல்ரெடி செத்து போன ஒரு பூனை அப்படின்றத அது சொல்லுது. நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரியும், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது உங்க அம்மாவை நீ பார்க்கணும்ல, அவங்கள அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, வா நான் ஹெல்ப் பண்றேன், அந்த ரூமோட சாவி எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு போய் அந்த சாவிய அது எடுத்து கொடுக்குது. சரி உனக்கு ஒரு பேர் வைப்போமா, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டு ஹனின்ற ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றா. இதே சமயத்துல நம்ம கதாநாயகன் அந்த வேலைக்காரியோட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கான். இப்ப மறுநாள் தன் பொண்ணு கிட்ட உனக்கு ஊசி போட போறான் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு முடியாம போனது எங்க அம்மாவுக்கு தானே, எனக்கு ஏன் ஊசி போடுறீங்க அப்படின்னு அவ கேக்குறா. இல்லப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்கல, உனக்கு தெம்பு வேணும்ல, அதனாலதான் பாப்பா அப்படின்னு ஊசி போடுறாங்க. இந்த ஊசி அந்த பொண்ணுக்கு ஏஜ் அட்டன் ஆகுறத ரொம்பவே குறைக்குது. இதனால அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுது. அது எல்லாமே இருந்தாலும் மறுபடியும் இதே மாதிரி பூனையை கொண்டுட்டு வர்றாங்க. அந்த பூனைய அவ கொஞ்ச நாள் பாதுகாத்து மறுபடியும் தூக்கு போட வச்சு அவளோட ரத்தத்தை எடுத்து பூஜை பண்றாங்க. இதனால நிறைய அவங்களுக்கு காசும் கிடைக்குது. இப்படியே ஒரு வாரமா அவங்களுக்கு நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளால தடுக்க முடியல. அதனால அவ கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மாதிரி நிலைமைக்கு போயிடுறா. இதே தருணத்துல நம்ம கதாநாயகன் ஒரு பெரிய பணக்காரன் கிட்ட இந்த பூனையோட மந்திர சக்தியை பத்தியும் இதோட பணம் வர்ற விஷயத்தை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றான். இதனால அவரும் ஒத்துக்கிட்டு காசை கொடுத்துட்டு இந்த பூஜைக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப நம்ம கதாநாயகன் தன் பொண்ணு கிட்ட நான் வெளியூருக்கு போறேன் பாப்பா, உன்னை ஸ்கூல்ல நான் சேர்க்கிற விஷயமா பேசிட்டு வர்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். இதே தருணத்துல இந்த வேலைக்காரி இந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தரை பாக்குறா, அதிர்ச்சி ஆகுறா. இப்ப கட் பண்ணா தான் அப்பா வரும்போது அந்த வீட்டு வேலைக்காரியை காணோம். என்னம்மா வீட்டு வேலைக்காரி எங்க போயிட்டா அப்படின்னு தான் பொண்ணு கிட்ட கேட்கும்போது தெரியலப்பா, அவ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றா. இவரும் ஓடி போயிட்டு தான் வீட்டுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போயிட்டாலும் பார்க்கும்போது பணம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை பேராசப்பட்டு அவ இதே மாதிரியான விஷயத்தையும் சடங்கையும் வேற எங்கேயோ பண்ண போறா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. இப்ப நம்ம பாப்பா கிட்ட ஹனின்ற பூனை வா உங்க அம்மாட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லுது. இவளும் அந்த சாவியை எடுத்துட்டு அந்த கதவை திறந்து அவங்க அம்மாட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்ததும் என்னம்மா எப்படி இருக்க, எனக்கு இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. தான் பிள்ளையும் இவ்வளவு மெலிஞ்சு போய் ரொம்பவே கஷ்டப்படுறான்றத நினைச்சு ரொம்பவே வருந்துறா. அப்பதான் எனக்கு ஹனின்ற ஒருத்தி ஹெல்ப் பண்றாமா அப்படின்னு சொல்லும்போது தான் பொண்ணு மன ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நினைச்சு ரொம்பவே அழுகுறா. இப்ப நம்ம கதாநாயகன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அதே ரூம்ல படுக்க வச்சு தான் பொண்ணுக்கு என்ன பண்ணானோ அதே விஷயத்த வேற ஒரு பொண்ணுக்கு நடத்த ட்ரை பண்றான். ஆனா பாப்பா ஃப்ரிட்ஜுக்கு போய் அவன் தினமும் சரக்கு அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோடா பாட்டில்ல சில மயக்க மருந்தையும் இந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தையும் கலந்து வச்சிடுறா. இவன் அதை எடுத்து சரக்குல ஊத்தி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டயர்ட்ல தூங்கிடுறான். இப்போ அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தரன்னு நம்ம கதாநாயகனை இழுத்துட்டு வந்து அவனை அங்க இருக்கக்கூடிய சங்காலையே மூஞ்சில நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சு அந்த இடத்துலயே ரத்த வெள்ளமாக்கி சாவடிச்சிடுறா நம்ம கதாநாயகி. அந்த மலையில முதல் தடவையா அவன் நனையும் போது இப்பதான் அவ ரொம்ப நாள் குளிக்காம இருக்கிறதுனால அந்த மலைத்துளியை ரொம்பவே ரசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தரையை எல்லாத்தையும் தொடச்சு இவ கிளீன் பண்றா. நம்ம பாப்பாவும் அங்க இருக்கக்கூடிய பொண்ணை திறந்து விட்டுறா. அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிடுறா. எப்படி நம்ம கதாநாயகன் பூனை எல்லாம் தூக்குல ஏத்தி சாவடிப்பானோ அதே மாதிரி அவனையும் தூக்குல ஏத்தி சாவடிக்கிறா. அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. புதைச்சு வச்சிருக்கிற குழி எல்லாம் தோண்டும் போது அங்க நிறைய பூனை செத்து கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. நம்ம கதாநாயகி ரத்த வெள்ளத்துல இருக்கிறவள அப்படியே தரதரன்னு வெளியே இழுத்துட்டு வராங்க. அப்படி வெளியே இழுத்துட்டு வரும்போதுதான் சூரிய வெளிச்சம் படும்போது முத தடவையா அவ வீட்டை விட்டு வெளியே வர்றா. இப்ப நம்ம ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து விசாரிக்கிறாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரி அவ என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போதுதான் ஒரு விஷயத்த ஓபன் பண்றாங்க. அன்னைக்கு வீட்டு வேலைக்காரி ஒருத்தரை பார்த்து அதிர்ச்சியானால அது வேற யாரும் இல்ல, அந்த ஆசிரமத்துல இருந்த ஒருத்தர் தான். அவரு அந்த பொண்ணை பத்தியும் அவங்க அம்மாவையும் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு உனக்கு என்ன பாப்பா ஆச்சு, நான் உள்ள வந்து பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவளும் வேற வழி இல்லாம உள்ள வாங்க அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறா. இப்ப அவங்க அம்மாவை பாக்கணும்னு சொல்லும்போது சரி இருங்க அவளை கூட்டிட்டு வரேன்னு உள்ள போயிட்டு அவளோட கைவிலங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவளுக்கு ஊசியை போட்டு உன்னை பாக்கலாம்னு ஒருத்தன் வந்திருக்கான், உனக்கு எத்தனை இதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தான் கையில இருக்கக்கூடிய சங்கிலியால அந்த வேலைக்காரிய கழுத்தை இழுக்க நெரிச்சு அவளை சாவடிக்கிறா. இதுக்கப்புறம் அவ கத்தி அலரும் போது இப்ப வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆசிரமக்காரரு நேரா உள்ள போய் அவளை பாக்குறாரு. இதுக்கப்புறம் இறந்து போன அவளை அவர் தான் ஒரு குழியை வெட்டி புதைச்சிடுறாரு. இதனால அவரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் அவ பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது, நல்லா இருந்த பொண்ணை ரொம்பவே கெடுத்து வச்சு கடைசியில் அவளுக்கு மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு மாத்திட்டாங்க. காரணம் என்னன்னா இல்லாத ஒரு ஹனின்ற ஒரு கதாபாத்திரத்தை அவ இருக்கிறத நம்புற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. ஒரு புலியை தூண்டும் போதுதான் தெரியுது தன் பொண்ணையே அவ கொலை பண்ணிருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பில்லு சுனியத்தினால ஒரு குடும்பமே அழிஞ்சிருச்சு. இந்த கொடுமையான சம்பவம் ஒரு உண்மை சம்பவம். இதே மாதிரி பல சம்பவங்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு.